Please turn with me. எபிரேயர் 11 அதிகாரம் வசனங்கள் 1-2. Hebrews chapter 11 verses 1 and 2. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த பகுதியிலே இந்த புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இதற்கு முந்தின அதிகாரத்திலே எழுத துவங்குகிறார். நமக்கு வாக்களிக்கப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும் என்று எழுதுகிறார். விசுவாசம் வேண்டும் என்று எழுதிவிட்டு அந்த விசுவாசம் என்ன என்று 11 அதிகாரத்தில் எழுதுகிறார். எழுதி அவ்விதமான அந்த விசுவாசத்தை ஏற்கனவே உடையவர்களாயிருந்து வாழ்ந்த அநேக தேவனுடைய மனிதர்களை, முன்னோர்களை சாட்சியாக, உதாரணங்களாக இந்த அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறார். ஆக விசுவாசம் அல்லது தமிழ்ல இன்னும் தூய தமிழ்ல அதை பற்றுறுதி என்று சொல்வார்கள். பற்றுறுதி, பற்றும் உறுதி, பற்றிக்கொள்ளும் உறுதி, பற்றுறுதி, அல்லது ஆங்கிலத்தில் ஃபெய்த். இந்த விசுவாசம் என்பது என்ன? இந்த வசனத்தின் அடிப்படையில் it was talking inside the Bible when you come to Christ. இயேசுவினிடத்தில் வருகிற நீங்கள் எதை கேட்டு இயேசுவினிடத்தில் வந்தீர்கள்? இயேசுவினிடத்தில் வந்து எதை பெற்றுக்கொண்டீர்கள்? இயேசு உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற வார்த்தைகளிலே நீங்கள் எவைகளையெல்லாம் நம்புகிறீர்களோ, அல்லது எவைகளெல்லாம் நம்புவதற்கு ஏற்றவைகளோ, அல்லது எவைகளையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரோ அவைகளுடைய உறுதி தான் விசுவாசம். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அவைகளுடைய உறுதி. உதாரணத்திற்கு, கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் இயேசுவை விசுவாசித்தால் என்று வசனம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்பி விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் that is what your faith. நீங்கள் நம்புகிறவர்களுடைய அஷூரன்ஸ் தான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே காணப்படாதவைகள், மன்னிப்பை நீங்கள் பார்க்க முடியுமா கண்களால்? ரட்சிப்பை நீங்கள் கண்களால் பார்க்க முடியுமா? இயேசுவினுடைய சாயலை நீங்கள் அணைய போகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை நீங்கள் கண்களால் இப்பொழுது பார்க்க முடிகிறதா? அல்லது அநேக வேத சத்தியங்களை நீங்கள் கண்களால் பார்க்கவே முடியாது. பரலோகம், பரலோகத்தில் இருக்கிற வாசமானவைகள் என எத்தனையோ காரியங்களை நீங்கள் பார்க்க முடியாது, காண முடியாது. ஆனால் இந்த காண முடியாதவைகள் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு இருக்கிற ஒரு நிச்சயம், இயேசு ஒரு நாள் வரப்போகிறார் என்று உங்களுக்கு இருக்கிற ஒரு நிச்சயம், நான் இயேசுவோடு பரலோகத்தில் வாழப்போகிறேன் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறது அல்லவா? அது அந்த அஷூரன்ஸ் and also the conviction which you have on which you already believe, அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். இவ்விதமான நம்பப்படுகிறவைகளுடைய நிச்சயமும் காணப்படாதவைகளுடைய உறுதியும் ஆகிய இவைகள் இருக்குல்ல, இவைகளை யாரெல்லாம் நம்பி இருந்தார்களோ வேதத்திலே, அவர்கள் எல்லோரும் கடவுளால் நற்சாட்சி பெற்றார்கள், கடவுளாலே சாட்சி பெற்றார்கள். அப்படி சாட்சி பெற்றவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று இவர் எழுதுகிறார். அதிலே 4ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபேல் என்கிறவன் கடவுளாலே சாட்சி பெற்றான் நீதிமான் என்று. அடுத்த வசனத்துல இந்த ஏனோக்கு கடவுளுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எப்படி அவன் சாட்சி பெற்றான் ஏனோக்கு என்றால், விசுவாசத்தினால் அவன் தேவனோடு நடந்தான். எதை விசுவாசித்து நடந்தான்? அவனுக்கு என்ன செய்தி கிடைத்தது என்றால், அன்றைக்கு வேதம் இல்லை, பிரசங்கம் இல்லை, சர்ச்சு இல்லை. ஆனாலும் அவனுடைய மூதாதையர்கள் வழியாக கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கினார் என்கிற அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கிற வார்த்தையை அவன் விசுவாசித்தான். ஆகவே அவன் நற்சாட்சி பெற்றான். ஆக விசுவாசிப்பது, இப்ப பாருங்க, நம்மை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது 3ஆம் வசனத்துல,
நம்ம எல்லோரையும் குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் குறித்து, குறிப்பாக சபையில் அமர்ந்திருக்கிற மக்களை குறித்து, விசுவாசத்தினாலே நாம் அனைவரும், நம்மை போன்ற அனைவரும், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே இந்த உலகம் உண்டாயிற்று. There is nothing, ஒன்றுமே கிடையாது, ஆனால் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் வேர்ல்டு இருக்குல்ல, அதிலே உலகம் எப்படி உருவாயிற்று என்பதிலே பல்வேறு விதமான விவாதங்கள் இருக்கிறது. ரெவலேஷன் தியரி என்று உண்டு, டார்வின் தியரி என்று உண்டு. பல்வேறு காரியங்களை எடுத்து அவர்கள் அதை நிலைநிறுத்துவதற்கு எந்த எல்லைக்கும் போகிறார்கள் மக்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் பார்க்கிற இந்த உலகம் கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. தட்ஸ் ஆல், சிம்பிள். கடவுள் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக்குனதுல என்ன சொல்றாரு? நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள் அல்லவா, இந்த கண்களினால் இந்த உலகத்தில் காணப்படுவது எல்லா விதமான இயற்கை அல்லது உன் கண்களில் காண்கிற எல்லாமே தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்பது விசுவாசம். You cannot prove many things. இப்போ உங்களை யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா, உங்களால சில காரியங்களை ப்ரூவ் பண்ண முடியாது. when you ask, because அவர்கள் அளவுக்கு நீங்கள் இந்த காரியத்தை விவாத பொருளாய் மாற்றவில்லை, ஆகவே உங்களால் அதை எடுத்து சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஹாவ் அ ஃபெய்த், யூ கேன் சிம்பிளி டிக்ளேர், கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டாயிற்று, ஃபினிஷ்ட். அதுதான் உன்னுடைய ஸ்டாண்ட் மஸ்ட் பி. அவ்விதமாய் விசுவாசிக்கிற மக்கள் காணப்படாதவைகளை அல்லது நிச்சயித்து கொண்டவைகளை விசுவாசிக்கிறவர்கள் கடவுளாலே தற்சாட்சி பெறுகிறார்கள். இதுதான் இந்த புத்தகத்தில் இவர் எழுத துவங்குகிறார். ஆக நீங்கள் கடவுளுடைய சாட்சி என்ற அந்த வார்த்தையை ஆங்கில வேதம் அப்ரூவல் என்று சொல்லுகிறதுங்க. when you want to get or gain God's approval in your life, what you want என்றால், முன்னோர்கள் எதினாலே அதை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது நாம் கடவுளுடைய அப்ரூவலை நம்ம வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே. பிரியமானவர்களே, விசுவாசம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கூடவே வருகிற ஒரு வார்த்தை. ஆகவே விசுவாசம் என்று சொன்னவுடனே நீங்கள் கேட்ட அநேக செய்திகள் நமது காதுகளுக்கு, நினைவுகளுக்கு வந்துவிடும். ஆபிரகாம் வந்து விடுவார், அதுல இன்னும் எத்தனையோ பேர் அந்த விசுவாசம் என்கிற செய்திக்குள் வந்து விடுவார்கள். இது இயல்பு. ஆகவே அடிக்கடி விசுவாசம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்மளுடைய சிந்தைகள் விசுவாசம் தானே என்று சொல்லி கூர்மை அடைய துவங்கி மீண்டும் அதனுடைய அந்த இதை இழந்துவிட வாய்ப்பு உண்டு. விசுவாசம் தானே, நமக்கு ஏற்கனவே தெரியும், திஸ் இஸ் வாட் திஸ். அதாவது கூர்மையாய் கவனிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் விசுவாசம் என்பது இட்ஸ் ஹைலி வேல்யூட் பை காட். இட்ஸ் ஹைலி வேல்யூட் பை காட். உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல 2 முறைதான் ஜீசஸ் வாஸ் மார்வல்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஜீசஸ் மார்வல்டு அப்படின்னு 2 முறை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த 2 விஷயமும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒன்று, ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து ஜீசஸ் மார்வல்டு. இன்னொன்னு, ஒரு கூட்ட மக்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஜீசஸ் மார்வல்டு. இயேசு ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து he was amazed, marveled. And also Jesus saw a group of people who not believed him, then he amazed because of their unbelief. ஆக இயேசுவை ஆச்சரியப்படுத்தின 2 காரியம் விசுவாசமும் அவிசுவாசமும். என்னோடு கூட திருப்புங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம். இதிலே 2ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். இதிலே இந்த சம்பவம் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம். என்ன என்றால், இயேசு கப்பர் நகமுக்குள் வருகிறார். வந்தவுடன் 100க்கு அதிபதியாகிய ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கும்படி கேட்கிறான் என்று மத்தேயுவிலே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே லூக்காவிலே அந்த வேலைக்காரனை சுகமாக்கும்படி இவன் சில ஆட்களை அனுப்புகிறான் இயேசுவினிடத்தில் கேட்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே
இந்த நூற்றுக்கரு அதிபதியை குறித்து இயேசுவனிடத்தில் யூதருடைய மூப்பர்கள் சிலர் சொல்லுகிறார்கள். என்னவென்று சொல்லுகிறார்கள்? அவன் நல்லவன், நீர் இந்த உதவியை, அதாவது அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்குகிற இந்த உதவியை செய்கிறதற்கு அவன் தகுதியானவன். எப்படி தகுதியானவன் என்றால், அவன் பிரஜாதியான், ஆனால் யூத மக்களை நேசிக்கிறான் எனும்போது அந்த பகுதியிலே அவன் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், யூதர்கள் கடவுளை தொழுது கொள்ளும்படியாய் என்கிற அளவுக்கு அவன் நல்லவன். ஆகவே இந்த உதவி அவனுக்கு செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் இயேசு அவர்களோடு எழுந்து புறப்பட்டு போகிறார். எதற்கு? அந்த வேலைக்காரனை சுகமாக்குவதற்கு. அப்படி போகிற போது அவர்கள் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டை நெருங்குவதற்கு முன்னதாகவே இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட இந்த நூற்றுக்கு அதிபதி இன்னும் சில சிநேகிதரை அனுப்புகிறான். அனுப்பி, ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள், நீர் வருத்தப்பட வேண்டாம். எப்படி வருத்தப்பட வேண்டாம்? என் வீட்டு அளவுக்கும் வந்து நீர் கஷ்டப்பட வேண்டாம். என் வீட்டு வாசலுக்கு நீ வர வேண்டாம், என் வீட்டுக்குள் வர வேண்டாம். ஏன் என்றால், ஐ எம் நாட் worthy என்று சொல்லுகிறான். ஐ எம் நாட் worthy. அடுத்த வசனத்தில் அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகவே தான் நான் உம்மிடத்தில் வந்து கேட்கவில்லை. காரணம், நான் ஐ கன்சிடர் மை செல்ஃப் அட் நாட் worthy டு ஈவன் கம் டு யூ. நான் உம்மிடத்தில் வருவதற்கே என்னை தகுதியானவன் என்று கருதவில்லை. ஆகவே நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு என் வீடு தகுதியானது அல்ல என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்படி சொன்னவுடன் சொல்லிவிட்டு, ஏன் இயேசு வர வேண்டாம், ஏன் நான் தகுதியற்றவன், அல்லது ஏன் நான் வந்து உம்மிடத்தில் கேட்கவில்லை என்பதற்கு அவன் ஒரு விளக்கம் சொல்லுகிறான். அந்த விளக்கம் தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வேர்ட் which இயேசு மார்வல்ட், ஜீசஸ் மார்வல்ட் என்று. அது என்ன விளக்கம் என்றால், அவன் சொல்றான் 8ஆம் வசனம், for I also am a man placed under authority with soldiers under me, and I say to this one, go, and he goes, and to another, come, he comes, and to my slave, do this, and he does it. இவ்வளவுதான் அவன் சொன்னான். இதிலே இந்த அவன் சொன்ன அந்த வாசனத்துல என்ன புரிந்து கொள்ள முடிகிறது நம்மால்? ஆனால் அவனை எதை சொல்ல வந்தான் என்று இயேசு புரிந்து கொண்டார். அவன் எதை சொல்லுகிறான்? அவன் என்ன சொன்னான்? நான் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறேன், எனக்கு கீழும் சேவகர்கள் இருக்கிறார்கள். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், செய் என்றால் செய்கிறான். அவ்வளவுதான் அவன் சொன்னது. இதுல இயேசு உன்னுடைய பார்வையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் தன்னை ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக காண்பிக்கிறான். என்ன அதிகாரம்? ரோம சக்கரவர்த்திக்கு கீழ் அவன் இருக்கிறான். ரோம சக்கரவர்த்திக்கு கீழ் அவன் இருக்கிறான். அவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியா அவனுக்கு கீழ் 100 சேவகர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவன் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அவனுக்கு கீழ் 100 சேவகர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறேன். அந்த அதிகாரம் எனக்கு என்னென்னலாம் சொல்லுகிறதோ அதை நான் செய்கிறேன். ஆகவே நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். என் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட மக்கள் என்னிடத்தில் உண்டு. அவர்களை போ என்றால் போவான், வா என்றால் வருவான், செய் என்றால் செய்வான். ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஒரு வார்த்தை சொன்னாவே அவன் செஞ்சிருவான். இதுதான் எனக்கு இருக்கிற அத்தாரிட்டி எனும்போது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இயேசுவை அவன் எப்படி பார்க்கிறான் என்றால், ஜீசஸ் அண்டர் அத்தாரிட்டி. அவர் ஒரு அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறார். அவர் ஒரு அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறார். அவருடைய அதிகாரத்திற்கு கீழ் அநேகம் இருக்கிறது. வல்லமைகள், வார்த்தைகள், அற்புதங்கள் எல்லாமே இருக்குது அவருடைய அதிகாரத்திற்கு கீழ். ஆகவே லைக் மீ, ஐ எம் அண்டர் அத்தாரிட்டி, யூ அண்டர் அத்தாரிட்டி. இதுதான் அவன் சொல்லாமல் சொன்ன வார்த்தை. சின்ஸ் யூ ஆர் அண்டர் அத்தாரிட்டி, லைக் மீ, when you say go, he will go. The same way, when you say a word, that will happen. அது நடக்கும். ஆகவே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நாட் ஒரு வார்த்தை. அங்க பாத்தீங்களா நீங்க 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, but just say the word, but just say the word. இங்க பாத்தீங்களா, just say a word இல்ல, ஒரு வார்த்தை சொல்லும்னு இல்ல, the word.
எபிரேயர்ல நம்ம என்ன பார்த்தோம்? 3ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால். அதே போல இவன் சொல்றான், the word, not a word, the word. இவன் சுகமாக்குவதற்கு என்றே ஒரு வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? the word which you created, உலகத்தை, அல்லது which you made everything என்பது போல அவன் சொல்லுகிறான், வார்த்தையை சொல்லும் போதும், வார்த்தையை சொல்லும் போதும். இதிலே இயேசு அதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். அவனுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய அளவுகளை அவர் புரிந்து கொண்டவுடன் ஜீசஸ் மார்வல், அதிசயப்படுகிறார். அமேஸ்மெண்ட். என்ன என்றால், அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறவன், ஒரு அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ் இருக்கிறவன் தனக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும். ஒருவேளை அதிகாரத்துக்கு கீழ் இருந்து ஆனால் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கட்டளையிட்டால் நடக்குமா என்றால் நடக்காது. அதுதான் அவனுடைய வார்த்தையினுடைய காரியம். ஐ ஆம் அண்டர் அத்தாரிட்டி, அதுதான் அவன் ஃபர்ஸ்ட் சொல்றான். ஐ ஆம் அண்டர் அத்தாரிட்டி அண்ட் அண்டர் மீ there is soldiers. Because I am under authority, if I say something, he is going. ஆக இயேசு அண்டர் அத்தாரிட்டி என்பதுதான் அங்க நம்ம பார்க்க வேண்டியது. Since he is under authority, whatever word he said, single word, it happened. For example, அந்த 2000த்திற்கு அதிகமான பன்றிகளுக்குள்ள போன அந்த ஆவிகள் இருக்குதுல, அவைகள் அநேகம் பேசுகிறது ஆண்டவர்கிட்ட. ஏன் வந்தீர் காலத்திற்கு முன்பு எங்களை துன்பப்படுத்துவா, இப்படி பண்ணுவா? எதுவுமே சொல்லலை இவர். ஓகே, எங்களை நீங்க அனுப்புவதுன்னு திட்டமிட்டீங்கன்னா அந்த பன்றிக்குள் போக அனுப்புங்கோ என்று மறுபடியும் கேட்குது. இயேசு என்ன சொன்னாராங்க? ஒரே ஒரு வார்த்தை தான், கோ, ஃபினிஷ்ட். ரீசன் என்ன? அண்டர் அத்தாரிட்டி. அவர் ஒரு அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறார். ஆகவே ஒரு வார்த்தை ஆர் எனி வேர்ட் இஸ் எனஃப் டு டூ த ஒர்க். அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருந்தது. இங்கேயும் இதை இவன் இவ்வளவாய் உணர்ந்து கொண்டவனாய் இருக்கிறான். முதலாவது, நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்துகிறான், தகுதியற்றவன் என்று தாழ்த்துகிறான். தென் இயேசுவின் வார்த்தை போதும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், he has a humble opinion. லாஸ்ட் வீக் மெசேஜில் என்ன பார்த்தோம்? Saul has humble opinion about himself. உன் கண்களுக்கு முன்பாக நீர் சிறியவனாய் இருந்த போது அல்லவா கடவுள் உன்னை அரசனாக உயர்த்தினார். அவன் கண்களுக்கு முன்பு அவன் சிறியவன் என்று உணர்ந்த போது. இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதி தன் கண்களுக்கு முன்பு தன்னை சிறியவனாக அல்லது தகுதியற்றவனாக கருதும் போது, இயேசு தன் வீட்டில் வருவதற்கு தன்னை தகுதியானவனாக அவன் கருதவில்லை. வார்த்தையை கேட்கிறான், வார்த்தை சொல்லும் போதும் என்று சொல்லி அனுப்புகிறான். பிரியமானவர்களே, இவன் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நான் நினைக்கிறேன், இவன் ஜெப ஆலயத்தில் அடிக்கடி இவனும் கூட அந்த சந்தர்ப்பம் இருக்கும்போது அந்த பக்கத்தில் வந்து இவர்களை கூர்ந்து கவனித்திருப்பான் என்று நினைக்கிறேன். ஏன் என்றால், ஜெப ஆலயத்தில் அன்றைய தினங்களில் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, மோசேயினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும், அல்லது தீர்க்கதரிசியினுடைய புத்தகங்கள் வாசிக்கப்படும், சங்கீதங்கள் வாசிக்கப்படும். சங்கீதங்கள், மோசேயின் ஆகமங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள். இதுல சங்கீதத்துல ஒரு வசனம் உண்டு, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். கடவுள் தம்முடைய வசனத்தை அல்லது வார்த்தையை, வேர்ட், he sent his word and healed them என்கிற அந்த சங்கீத பகுதியை அநேக வசனங்களை வாசிப்பது போல இவர்கள் வாசிப்பதை அவன் கேட்டிருக்க கூடும். ஒருவேளை. ஆகவே வார்த்தையில் இவ்வளவு வல்லமை உண்டா என்கிற காரியத்தை அவன் அடிக்கடி சிந்தித்திருக்க கூடும். அவன் வாழ்க்கையில் ஒரு தேவை வருகிற போது இவர் அதை செய்ய வல்லவர் என்று அறிந்து கொண்டவன் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்திருக்க கூடும். அதனால கேட்கிறான், ஒரு வார்த்தை போதும். மார்க்கு 6, இந்த 6ஆம் அதிகாரத்திலே, மார்க்குவிலே, இயேசு ஜெப ஆலயத்தில் தம்முடைய சொந்த ஊரில், அதாவது தாம் வளர்ந்த ஊரில், அவர் எந்த ஊர்ல வளர்ந்தாரு?
இயேசு வளர்ந்தது எந்த ஊருங்க? நாசரேத்து. அவர் நாசரேத்தூர்ல வந்து தான் வளர்ந்த ஊராகிய அந்த ஊரிலே ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார். அவர் உபதேசம் பண்ணவுடன் அதை கேட்ட மக்கள் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. இவனுக்குள் இவ்விதமான வார்த்தைகளா? காரணம், பரிசேயர்கள் வேதத்தை படித்தவர்கள், வேத பாரகர்கள் வேதத்தை பிரதி எடுக்கிறவர்கள். இவர்களுக்கு வேத வசனங்கள் நன்றாக தெரியும். அதை தவிர்த்து சாதாரண மக்களுக்கு வேத வசனங்கள் தெரிவது இயல்பு அல்ல. ஆனால் இவர் பேசுகிற ஞானத்தை கேட்டு இந்த மக்கள், இவன் தச்சன் அல்லவா, கார்பெண்டர் தானே, இவனுடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று இடரல் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடரல் என்கிற வார்த்தை இருக்குல்லவா, அது ஏன் அவர்களுக்குள் வந்ததா? இயேசு சொல்லுகிறார், அவர்களுடைய அவிசுவாசம். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவருடைய வார்த்தைகளை அவர்களால் ஏற்க முடியவில்லை. அவரால் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை அவர்களால் நம்ப முடியவில்லை, கிரகித்து கொள்ள முடியவில்லை. இது அவர்களுடைய அவிசுவாசமாக வெளிப்பட்டது. என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, ஜீசஸ் amazed or marveled by seeing their unbelief. அவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து இயேசு marveled, wondered or amazed. எப்படி இவர்களால் இவ்வளவு அவிசுவாசமா இருக்க முடியும்? அதுதான் இயேசுவினுடைய கேள்வி. அங்கே ஒரு மனிதனை பார்த்து, ஒரு மனிதன் இவ்வளவு விசுவாசமா இருக்க முடியுமா என்பதை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இவ்விதமான விசுவாசம் உள்ளவனை பார்க்கவில்லை, இஸ்ரவேலிலேயே நான் பார்க்கல என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு ஊர்ல, தாம் வளர்ந்த அந்த ஊர்ல அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்? எப்பொழுதுமே கடவுளுடைய பலத்த செயல்கள் நடக்காது, கடவுளுடைய செயல்கள் நடக்காது, செயல்களே நடக்காது, பலத்த செயல்களும் நடக்காது. அங்க சொல்லுது பாருங்க, அவர்கள் அவிசுவாசமா இருந்தபடியினாலே அவரால் ஒரு சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து சுகமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். நல்லா கவனிங்க, அவரால் செய்ய முடியாமல் சொல்லல, அதாவது அவருக்கு செய்ய வல்லமை இருக்குதா இல்லையான்றது சொல்லலாங்க, அவரால் செய்யக்கூடவில்லை. ரீசன், பிகாஸ் ஆஃப் தேர் அன்பிலீஃப், தட் அன்பிலீஃப் டைட் ஜீசஸ் ஹேண்ட்ஸ் ஆர் தட் அன்பிலீஃப் டைட் ஜீசஸ் பவர். கடவுளுடைய வல்லமையை அது கட்டி போட்டு விடுகிறது அவிசுவாசம். ஆக பிரியமானவர்களே, இயேசு ஆச்சரியப்பட்டது விசுவாசத்தை குறித்தும் அவிசுவாசத்தை குறித்தும் தான். இயேசு எப்பொழுதுமே விசுவாசத்தை ரொம்ப ஹையா தான் பார்க்குறாருங்க. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதிலே ஒரு கானானிய ஸ்திரீ, அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து முறையிடுகிறாள். என்ன முறையிடுகிறாள்? என் பிள்ளை, அதாவது என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கேட்கிறாள். இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும், என் பிள்ளை கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று கேட்கிறாள். அப்போ இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அவருடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவளை அனுப்பிவிடும், இவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னவுடன் இயேசு சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் மக்களிடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன், அதாவது காணாமற் போன இஸ்ரவேல் மக்களிடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். எனும்போது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலரை தவிர வேற யாருக்கும் நான் அற்புதங்கள் செய்ய மாட்டேன், இஸ்ரவேலரை தவிர வேற யாருக்கும் நான் உதவிகள் செய்ய மாட்டேன் என்பது போல அங்கே அவர் தன்னை காட்டிக் கொள்கிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்லுகிறார் மறுபடியும், ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி அவர் கால்களில் வந்து பணிந்து கொள்கிறார். ஆண்டவரே உதவி செய்யும். அப்போ அவர் சொல்றாரு மீண்டும், பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு போடுவது சரியல்ல. அதாவது பிள்ளைகளுக்கு, சாதாரணமாக நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை நாய்களுக்கு போட்டால் பிள்ளைகளுக்கு கிடைக்காது இல்லையா?
என்பது போல அவர் அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதானே ஒழிய பிள்ளைகளுடைய அப்பம் நாய்களுக்கு அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பெண்மணி சொல்றார், ஆமாம் ஆண்டவரே, அது மெய்தான். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று அவள் சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்குத்தான். ஆனால் பிள்ளைகள் சாப்பிடுகிற போது சில பருக்கைகள் மேஜையிலிருந்து கீழே விழுமே, அதை நான் சாப்பிடலாம் அல்லவா என்பது போல் அவள் கேட்கிறாள். கேட்டவுடன் இயேசு சொல்றாரு, பெண்ணே, உன் விசுவாசம் பெரிது. ஓ வுமன், யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். இயேசு சொல்றாரு, யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். பிரியமானவர்களே, நீங்க இந்த சம்பவத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இவள் இஸ்ரவேல பெண்மணி அல்ல. இவளுக்கு எப்படி இவர் தாவீதின் குமாரன் என்று தெரியும்? இவளுக்கு எப்படி தெரியும் இவர் தாவீதின் குமாரன் என்று? இரண்டாவது, இந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு தீரு சீதோன் என்கிறதான ஒரு பிரஜாதி பகுதியில். இயேசு அங்கு போகிறார். அங்கு போகும்போது அந்த பெண்மணி வந்து தாவீதின் குமாரனை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். இவர்தான் எல்லோரையும் சுகமாக்குகிறவர் என்று அந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும்? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தாலும் அந்த பெண்மணி, நான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவளா இருந்தாலும் கூட, she was promptly willing to accept her place under the table, under the foot of the table. மேஜைக்கு கீழிருந்து சாப்பிடுகிற ஒரு நாய் போல, விழுகிற துணிக்கைகளை மட்டுமே சாப்பிடுகிற ஒரு நாயை போன்ற அந்த நிலையை கூட ஏற்றுக்கொள்வதற்கு she was willing humbly, so that she was not offended. பிள்ளைகளுடைய அப்பத்தை உனக்கு தர முடியாது என்று சொன்ன போது she was not, அவ அஃபண்ட் ஆகலை. தர முடியாதுன்னு சொல்றாரு, இவங்கள்ட்ட நம்ம எது கேட்கணும்? இங்கே நல்லா கவனிங்க, இந்த பெண்மணி இல்லைன்றாரு. அதாவது பதில் சொல்லலை, தொடர்ந்து கேட்குறா. நிறைய முறை கேட்டிருக்கிறா. நீங்கள் நல்லா படிச்சிங்களா தெரியும். ஆனால் அங்கே ஒரு முறை தான் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா சீஷர்கள், இவள் தொடர்ந்து நம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே, அனுப்பிடுங்க என்று சீஷர்கள் சொல்றாங்கன்னாக்கா, ஜஸ்ட் இமேஜின் how many times she would have asked. தென் ஆல்சோ அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு தான் நான் வந்தேன், உனக்கு இல்லை என்பது போல மறுபடியும் வந்து பணிந்து கொண்டு கேட்கிறார். கேட்டவுடன் பிள்ளைகளுடைய அப்பம் மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்றாரு. பரவாயில்லை, நான் பிள்ளையா இல்லாமல் போகட்டும், மேஜையிலிருந்து விழுவதை சாப்பிட நான் வாஞ்சிக்கிறேன், போதும், அதுவே எனக்கு என்று அவள், she was not offended and she is willing to accept her place whatever it may be. She wanted only the benefit என்பது போல இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும், நூற்றுக்கு அதிபதியினுடைய சம்பவம், இந்த பெண்மணியுடைய சம்பவம், இது ரெண்டுலையும் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், in both incident one thing is common. What is that? That is a faith. ஃபெய்த்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்னன்னா, தட் இஸ் எ ஹியூமிலிட்டி. அவன் சொன்னா, ஐ எம் நாட் ஒர்த்தி டு ஹேவ் யூ இன் மை ரூஃப், ஐ எம் நாட் ஈவன் ஒர்த்தி டு கம் டு யூ டு டாக். அவன் சொன்னான். இவன் சொல்றான், ஐ எம் ஓகே டு பி அண்டர் த டேபிள் டு ஹேவ் சம் கிரம்ஸ், ஐ எம் ஓகே. ஆக இந்த இரண்டிலுமே விசுவாசமும் தாழ்மையும் இணைந்து இருக்கிறது, இந்த இரண்டிலுமே. ஆக பிரியமானவர்களே, there is a close connection between faith and humility. If you have a faith, அங்கே தாழ்மை இருக்கும். ஏனென்றால் தாழ்மை இருந்தாதான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த உலகத்தின் காரியங்களை புறம் தள்ளிவிட்டு, இல்லை, கடவுள் தான் உலகத்தை வார்த்தையால் உண்டாக்கினார் என்று சொல்ல முடியும். கடவுள் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு விசுவாசம் வேண்டும். அவர்கள் முன்பாக இதை அறிக்கையிடுவதற்கு நம்மகிட்ட அந்த ஹியூமிலிட்டி வேணும். எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமோ, the humbler we are, we have a less confident in ourselves. நாம் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மீது தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம், அல்லது குறைவான நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் நம்மீது. அண்ட் ஆல்சோ லெஸ் திங்க் அபவுட் அவர் டேலண்ட்ஸ். நம்மளுடைய திறமைகளை குறித்து அதிகம் திங்க் பண்ண மாட்டோம். இஃப் யூ ஆர் ஹம்புலர். And also you are less thinking about your previous accomplishment. ஏற்கனவே நாம் செய்த அநேக பெரிய பெரிய காரியங்களை குறித்து நாம் அதிகம் திங்க் பண்ண மாட்டோம். If you are humble. So the humbler we are or you are, then you will have a less confidence in yourself and you will think about less about your talents
and less about your accomplishment, and you will have more faith on God. உங்கள் மீது, உங்கள் திறமைகள் மீது, உங்கள் தாளந்துகள் மீது, உங்கள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மேல எல்லாத்துலேயும் உங்களுக்கு எண்ணங்கள் இல்லை 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 என்று வரும்போது இவை எல்லாமே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி யூ ஹாவ் அ மோர் ஃபெய்த் ஆன் காட். நீ தாழ்மையா இருக்கும்போது. ஆக கடவுள் மீதும் கடவுளுடைய செயல்களின் மீதும் நமக்கு விசுவாசம் வருவதற்கு அங்கே தாழ்மை வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இஃப் யூ ஆர் ப்ரௌடர், the prouder you are, you will have a less faith on God. Simple. உங்களுக்கு எவ்வளவு பெருமை வருகிறதோ, என்னால் முடியும் என்னால் முடியும் என்கிற எண்ணம் எவ்வளவு வருகிறதோ நமக்கு, ஐ கேன் ஏபிள் டு டூ, நோ ப்ராப்ளம், யா என்னால் முடியும் என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அங்கே மறைந்திருப்பது என்னவென்றால் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உங்கள் மீது அதிகமாக அதிகமாக you have a less faith on God. When அதான் இது ரெண்டுமே ஆப்போசிட். நல்லா பார்த்தீங்கன்னா, if you humble enough, then your faith is on God. If you are proud enough, then your faith on yourself, or you don't have faith on God என்று இந்த இரண்டையும் நீங்க சரியா பார்க்கணும். கடவுளுடைய பண்புகளின் மீது என்றைக்கும் எப்பொழுதும் நமக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. கடவுளுடைய பண்புகள். Faith is total leaning on God. Especially, faith is total leaning on God. கடவுளுடைய அந்த பண்புகளின் மீது முற்றிலுமாய் சார்ந்து கொள்வதுதான் faith. முற்றிலுமாய் சார்ந்து கொள்வது. என்ன பண்புகள்? ஒன்று, உதாரணத்திற்கு மாறாத அன்பு, அதாவது unchanging love. இரண்டாவது, கடவுளுடைய சர்வ வல்லமை, almighty power. மூன்றாவது, பூரண ஞானம், God's perfect wisdom. இப்ப இந்த மூன்று பண்புகள் இருக்குல்ல, மாறாத அன்பு, almighty power and perfect wisdom, இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் சரியான முறையில் உள்வாங்கி கொண்டு அதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது you will never have a proud, or you will always go with humility. And இது மூணு மேலே உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது you will have a faith. இது மூணு மேலேயும் உனக்கு ஏன் நம்பிக்கை இருக்கணும் என்றால், God's love is unchanged. கடவுளுடைய அன்பு மாறாதது. எரேமியா 31:3 சொல்லுகிறது, நித்திய அன்பினாலே, எவர்லாஸ்டிங் லவ், நித்திய அன்பு, அதனால நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து. எவர்லாஸ்டிங் லவ். ஓகே, அது இஸ்ரவேல் மக்களுக்கு தானே சொன்னாரு, நமக்கு ஒன்றும் சொல்லலையே, நான் இஸ்ரவேலன் அல்லவே என்று நீங்கள் சொல்லக்கூடும். ரோமர் 5:8 சொல்லுது, when we were sinners, God demonstrate his love by sending Jesus. நாம் பாவிகளா இருக்கும் போதே கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த டெமான்ஸ்ட்ரேட் என்ற வேர்டு இருக்குல்ல, அதுக்கு தமிழ்ல செயல்முறை விளக்கம் என்ற அர்த்தம். செயல்முறை விளக்கம், பிராக்டிக்கலா அதை செய்து காட்டுறது, செயல்முறை விளக்கம். கடவுள் அங்கே இஸ்ரவேல் மேல சொன்னாரு எவர்லாஸ்டிங் லவ்னு சொன்னாரு, நம்ம மேல அதை அவர் செயல்முறை விளக்கமா காட்டுறாராம். எப்படி? நான் மாறுகிறேன், நீர் எனக்கு உதவி கொடுத்தா என்று நான் கேட்பதற்கு முன்பே, அல்லது நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று நான் சொல்வதற்கு முன்பே, அல்லது நான் மாற வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பே, God demonstrate his love, செயல்முறை விளக்கம் அனுப்பிட்டாரு. That is what his love is, unchanging love. Unchanging love. அந்த கடவுளுடைய unchanging loveல we must always lean. We must always lean. Because God is having unchanging love on you, he will not allow anything in your life which is not profitable to you. Or he will allow in your life everything with his unchanging love தான். அவர் என்ன பண்றாருன்னா, பிகாஸ் he is having அந்த மாறாத அன்பு இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுமதிக்கிறார், உன் நன்மைக்கு அது வரும்படியாய். இது கடவுளுடைய மாறாத அன்பு. இரண்டாவது, நான் என்ன சொன்னேன்? கடவுளுடைய சர்வ வல்லமை என்று சொன்னேன். God's almighty power.
Because God is Almighty, He will prevent any temptation that is too much for you. Because God is Almighty, He will prevent any temptation that is too much for you to handle. உங்களுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு அல்லது தாங்க முடியாத அளவுக்கான எந்த ஒரு சோதனையும் அல்லது எந்த ஒரு பாரத்தையும் அவர் உங்கள் மீது அனுமதிப்பது இல்லை. பிகாஸ் இஸ் ஆல்மைட்டி. அவருடைய அந்த சர்வ வல்லமையினாலே அவர் என்ன பண்றாருன்னா அளவீடு பண்ணுகிறார். இவ்வளவு போதும் இவனுக்கு, இவங்களுக்கு இவ்வளவு போதும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இவர்களுக்கு இவ்வளவு போதும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அளவீடு செய்கிறார். பிகாஸ் இஸ் ஆல்மைட்டி. Since He is Almighty, He only allow, or He will always prevent any temptation that is too much for you, and He will allow everything for your good. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, when He allow something in your life, He will help you to overcome. Because He is Almighty, He will help you to overcome any temptation which comes to you. He is the one who is allowing, since He is Almighty, and He will help you to overcome. And also He will make everything which is coming in your life, in your way or in your life, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் He will make for your very best. உன் நன்மைக்காக செய்வார். உன் திறமைக்கு மேலாக உன்னிடத்தில் அனுப்ப மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13. வருகிற எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மாற்றுவார். ரோமர் 8:28. இஸ் லவ் இஸ் செயல்முறை விளக்கத்தில் வந்துவிட்டது. ரோமர் 5:8. இஸ் லவ் இஸ் அன்சேஞ்சிங். எரேமியா 31:3 என்கிற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது என்ன? கடவுளுடைய பர்ஃபெக்ட் விஸ்டம். God in His perfect wisdom never make a mistake in everything that He allows in your life. அவருடைய ஞானம் முழுமையானது perfect. Because He has a perfect wisdom, He will not make any mistake. He will not make any mistake in your life, whatever He allows in your life. உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற, நீ முள்ளு மேல நிற்கிறியா அல்லது நீ நெருப்பு மேல நிற்கிறியா? Whatever ways you are traveling, faith is பார்க்காததை விசுவாசிப்பது, வார்த்தையை விசுவாசிப்பது இல்லையா? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? He will, அதாவது God in His perfect wisdom never make a mistake in anything that He allows in your life, and God alone knows what is best for you. God alone knows what is best for you to achieve the goal. ஆக இப்படி அவருடைய அன்பு இருக்கிறது, அவருடைய சர்வ வல்லமை செயல்படுகிறது, அவருடைய பூரணமான ஞானம் செயல்படுகிறது. இந்த 3 காரியங்கள் இப்படி செயல்படுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில we must never lose our total confidence in these 3 attributes of God. இந்த 3 பண்பு நலன்கள் மீது நாம் ஒரு நாளும் நம்மளுடைய நம்பிக்கையை அல்லது தைரியத்தை இழந்துவிடக்கூடாது. இன்றைக்கு வாசித்தோமே அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதுல என்ன சொல்லுச்சு? 10ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனம், therefore do not throw away your confidence, that confidence has a great reward. இப்போ நம்ம என்ன கான்ஃபிடன்ஸை இழந்து விடக்கூடாது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய மாறாத அன்பு மீது, கடவுளுடைய சர்வ வல்லமையின் மீது, கடவுளுடைய பூரண ஞானத்தின் மீது எப்பொழுதும் நாம் அந்த நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. எஸ், அந்த நம்பிக்கை, கடவுள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை ஆல்வேஸ் ஹேவ் அ கிரேட் ரிவார்ட். எப்படி என்பதை தான் அவர் விளக்கி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்த்தோம். விசுவாசம் என்பது என்ன என்றும், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்றும், அதே வேளையில இயேசு ஆல்வேஸ் மார்வல்ட் ஆர் வேல்யூ ஹைலி ஃபெய்த் என்றும் பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது உங்கள் வீடு தீப்பிடிச்சிக்கிச்சு என்று வைத்துக் கொள்ளுங்க. உதாரணத்திற்கு, ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நாட் ட்ரூ. வீடு தீப்பிடிச்சிக்கிச்சு, நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது.
சீக்கிரத்தில் இப்போ சாம்பல் ஆயிடும். எதை நீங்கள் காப்பாற்ற முயற்சிப்பீர்கள்? வீட்டுக்குள்ள இருந்து நான் சொல்றது பிள்ளைங்க இல்லை, பொருள். எதை முதலாவது எடுக்கணும்னு நினைப்பீங்க? பாஸ்போர்ட். கரெக்ட் வேர்ட். தென் ஓகே. ஆக எது எல்லாம் முக்கியம், ரொம்ப முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதை எடுத்துருவீங்க. பிள்ளைங்க எதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கடைசியாக விளையாடின டாய், அல்லது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாய், ஒரு பொம்மை அல்லது ஏதோ ஒரு டெடி, ஏதோ ஒன்று இருக்கும். இட் மே பி நாட் வேலிட், பட் தே வில் டேக் தட் ஒன். பட் ஆஸ் அ grown up, as an adult, as a sensible matured man or woman, you will take your passport or very important thing. You will not take any other thing, is it not? Yeah. இயேசு அப்படிதான் வேலை விடுறாரு. நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்தோட 32ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இயேசு சொல்றாரு பேதுருவை பார்த்து, சீமோனே சீமோனே, பிசாசு உன்னை கோதுமையை புடைப்பது போல புடைப்பதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு எதற்காக பேதுருக்காக வேண்டிக்கிட்டாராங்க? உன் விசுவாசம், பேதுருவனுடைய விசுவாசம் குறைந்துவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டார். Peter was under fire there of shifting of Satan. சாத்தானுடைய அந்த புடைக்கிறது, கோதுமையை புடைக்கிறது போல ஒரு ஃபயர்ல பீட்டர் மாட்டிக்கிட்டான். அக்கார்டிங் டு ஜீசஸ், அக்கார்டிங் டு யூ, யூ வில் டேக் பாஸ்போர்ட். அக்கார்டிங் டு ஜீசஸ் இன் பீட்டர்ஸ் லைஃப், he wanted him to come with faith. Faith is highly valued in Jesus' eyes. இயேசுவினுடைய பார்வையில் பேதுருவின் வாழ்க்கையில் அப்பொழுது விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று இயேசு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நீங்க அத்தனை பேரும் பாஸ்போர்ட் தான் போய் தேடுவீங்க. நாட் யூ வில் லுக் ஃபார் ஓல்ட் நியூஸ் பேப்பர். ஒரு பழைய, நம்ம வெளியே போனால் உட்காரத்துக்கு இடம் இருக்காது, ஒரு பேப்பர் எடுத்துன்னு போயிடலாம், எதுக்கும் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு பேப்பரை எடுக்கிறதுக்கு உள்ள விட மாட்டீங்க. இஸ் இட் நாட்? ஆகவே பேப்பருடைய வேல்யூ என்ன, பாஸ்போர்ட்டுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். The same way, Lord, in His perfect wisdom, in His Sarva Almighty power, He knows what is more valid. That's why, in Peter's case, he prayed for his faith. பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை குறித்து நாம் எவ்வளவு வேண்டாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த செய்தியை நம்ம அடுத்த வாரத்தில் தொடர போகிறோம். We will come to in another point of view. But today, faith, through faith only you can able to get God's approval. Like our forefathers. அதாவது பைபிளில் சொல்லியிருக்கிற பரிசுத்தவான்களைப் போலவே through faith only you can get God's approval. But faith you cannot go on by producing. அதாவது நீங்களே ஒரு காரியத்தை பார்ப்பதும், பார்த்து அது கடவுள் எனக்கு தருவார் என்று விசுவாசிப்பதும் இல்லை faith. faith என்பது கடவுளுடைய வார்த்தைகள், பேசப்பட்ட வார்த்தைகள், பேசப்பட்ட வார்த்தைகள் அல்லது சொல்லப்பட்ட வார்த்தைகள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் எலிசபெத் வந்து மரியாளை பார்த்து பாடுவாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்டதை விசுவாசித்தவளே பாக்கியவதி, கடவுள் அதை நிறைவேற்றுவார். இப்படிதான் நீங்க அந்த வசனத்தை பார்க்கணும். அப்போ கடவுள் சொன்னதை விசுவாசிக்கிறவள் பாக்கியவதி, அல்லது கடவுள் சொன்னதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக அந்த விசுவாசத்தினாலே நாம் கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற முடியும். அந்த விசுவாசம் இயேசுவின் பார்வையில் விலையேற பெற்றது. அவிதமான விசுவாசத்தை இயேசு பார்க்கிற போது he marveled or he highly valued and he considered that faith as a treasure. So faith is very important along with humility. இது இரண்டும் இருக்கும்போது we always get God's approval, gain God's approval. Take this word. Next week we will continue. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 அதனாலே நமது முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று அடுத்த வசனத்திலையும் ஆகிய அந்த வசனங்களை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்தீர். விசுவாசம் என்பது என்ன என்றும்
அந்த விசுவாசம் கடவுளுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது என்றும், விசுவாசம் உள்ளவர்களை கடவுள் ஆச்சரியமாகவும் விசுவாசம் இல்லாதவர்களையும் கடவுள் ஆச்சரியமாகவும் பார்த்த 2 சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். இயேசுவின் பார்வையில் விசுவாசம் அவ்வளவு விலையேற பெற்றது. கடவுளுடைய மாறாத அன்பு, கடவுளுடைய சர்வ வல்லமை, கடவுளுடைய பூரண ஞானம் ஆகிய இந்த பண்புகளின் மீது நாங்கள் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், அதற்கு ஏற்ப நாங்கள் கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற முடியும் என்று நாங்கள் வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம், கேட்டோம். இவைகளை நாங்கள் சிந்திக்க, எங்கள் வாழ்க்கையில் வைத்து பயன்பெற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.